ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மே 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம அன்னையர் தினமாக அனுசரிக்கிறது தான் நம்முடைய வழக்கம். அப்படி நேற்று நம்ம அன்னையர் தினமாக அனுசரித்தோம் இல்லையா? ஸோ இந்த அன்னையர் தினத்தை ஒட்டி தாய்மார்களோட மனநலனை பாதுகாப்பது எப்படி அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மனநல மருத்துவர் டாக்டர் எஸ் மணிமாலா இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே மேம், நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய தாய்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம், அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அன்னையர் தினம்னா அவங்க சொல்லுவாங்கல்ல, பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்ற மாதிரி, பெற்றால் தான் தாயா அப்படின்றது மாதிரி வயிற்றில் இருக்கும் போதே அவங்க வந்து ஒரு தாயாயிடுறாங்க. ஸோ அவங்களோட அந்த வயிற்றில் இருக்கும் போதே கர்ப்பிணி பெண்களோட மனநலத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஷூர்மா. ஸோ ஹாப்பி மதர் மேக் ஹாப்பி சில்ட்ரன், ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ மனதளவுலையும் உடல் அளவுலையும் அம்மா வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். அவங்களும் ஃப்யூச்சரில் ஆரோக்கியமான மனசளவுலையும் ஸ்ட்ராங்காக ஒரு குழந்தையாக வளர முடியும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி மனநலம் அப்படிங்கிறது குழந்தையோடதும் சேர்த்து சொல்கிறேன் நான். அது வந்து அம்மா கருவுற்றிருக்கும் போதே ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ அம்மா வந்து ஹாப்பியாகவே இருக்காங்கன்னா அந்த பிறக்கிற குழந்தையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெரிய மனதளவுலையோ உடல் அளவுலையோ ரொம்ப பிரச்சனைகள் இல்லாமல் பிறக்குது. அதே நேரத்தில் இப்போது ரொம்ப சோகமாகவே இருக்காங்க, ஆன்ஷியஸாக ஒரு டென்ஷனாகவே இருக்காங்க, ஏதோ ஒரு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க, ஏதோ வீட்டில் ஃபேமிலி இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள், சோஷியல் ப்ரெஷர், ஒரு நிறையா அன்பிளான் ப்ரெக்னன்சிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எதிர்பாராமல் ஏற்படும் இது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை. சம்டைம்ஸ் ரெடியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு பயம் இருக்கும். இது நம்ம கரெக்டாக நம்மளால் குழந்தைங்கள பார்த்துக்க முடியுமா, நம்ம ஒரு தாய் நல்ல தாயாக இருக்க முடியுமா. ஸோ இந்த மாதிரி கவலைகள் நிறையா இருக்கும் போது அது குழந்தையும் கருவில் இருக்கிற குழந்தையும் பாதிக்கும். ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுங்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருது இல்லையா. ஸோ ஒரு குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரணும்னா அம்மாவோட மனநலம் வந்து நம்ம கருவுற்றிருக்க காலத்துலேருந்தே பார்த்துக்க வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக நிறையா வந்து மனநலம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. ஓகே. ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரெக்னன்சி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருக்கட்டும். பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80%க்கும் 50%க்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சிம்டம்ஸ் இருக்குது. சரி. ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய டைப்பும் இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தை கருவுற்றிருக்க காலத்துலனா நான் சொன்ன மாதிரி ரொம்ப படப்படப்பு, டென்ஷனாக இருக்கிறது, பயத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரி. அதே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சில வாரங்கள்லையோ சில மாதங்கள்லையோ கொஞ்சம் நாளைக்கு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, தூக்கமின்மை இருக்குது, ஒழுங்காக சாப்பிட முடியாது, குழந்தைய பார்த்துக்கிறது இதனால இருக்கும். பட் அது தானாக போயிடும். சிலது கொஞ்சம் சிவியராக கூட இருக்கலாம். சரிங்களா. அது மாதக்கணக்கில் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி ப்ராப்ளமாக வரலாம். பிபிடின்னு சொல்லுவோம். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோஸ், அது வந்து கொஞ்சம் சிவியரான வெரைட்டி, அது கொஞ்சம் ரேராக வரும். பட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய டைம் இதை வந்து டயக்னோஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. இதை கவனிக்கிறது இல்லை, அது கொஞ்சம் அப்படி தான் இருப்பா, சரியாக போயிடுவா அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் குழந்தை வளர்ப்பில் அந்த குழந்தையோட நாளைக்கு டெவலப்மெண்ட் வந்து நல்லா வரும். குழந்தை வந்து கருவுற்று இருக்கும்போது அந்த தாய் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கணும். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்குது, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் விமென்லாம் வந்து ஒரு படப்படப்போடு இருப்பாங்க, ஒரு பயத்திலே இருப்பாங்க. அந்த விதமான ஒரு பயம், ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம். இல்லை குடும்ப சூழ்நிலை அழுத்தம் காரணமாக ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம். இப்படி ஒருவேளை அவங்க மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கும்போது, இப்போது பொதுவாக எல்லாம் சொல்கிறாங்கல்ல, குழந்தைங்க ஆட்டிஸ்டிக் சைல்டு, இப்போ இந்த ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இந்த டிப்ரெஷனால் இருக்கா? ஓகே. ஸோ ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ரிலேட்டடாக அந்த மாதிரி ஸ்டடீஸ் எதுவும் இல்லை. சரிக்கும். ஓகே. பட் இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறையா தடவை வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் போது, அந்த டவுட்ஸ் இருக்கும் போது குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நல்லா பேசி அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணாலே நிறைய டைம் சரியாயிடுது. இந்த ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும், நல்லா ஆகிடும் அப்படின்னு. பட் அது ரிப்பீட்டடாக இருக்கும் போது அவங்க வந்து மருத்துவரை, ஒரு ப்ரொஃபஷனலை பார்க்க தேவையும் படுது. ஓகே. இப்போ இந்த கர்ப்ப காலத்தில் வந்து சிலருக்கு வந்து தூக்கமின்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், தூங்க முடியல, இதனால டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வரலாம். டிப்ரெஷனால தூக்கமின்மை வரலாம். தூக்கமின்மைனால க்ரானிக் இதில் வந்து டிப்ரெஷனுங்கிறதோட, ஸோ டிப்ரெஷன்னா அது இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் டிப்ரெஷன். பட் ஜென்ரலாக அந்த ஒரு மனசோர்வு, அந்த மாதிரி ஒரு கவலையாக இருக்கிறது, டல்லாக இருக்கிறது, யோசிக்கிற தன்மை குறைஞ்சிடுறது. ஏன்னா தூக்கம் இருந்தால் தானே அதெல்லாம் நல்லாயிருக்கும். கான்சென்ட்ரேஷன் குறையிறது, ஒரு பதட்டம், படப்படுப்பு, இது எல்லாமே தூக்கமின்மையில் வரலாம்.
லாங் டேர்மாக இருக்கும் போது ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஒழுங்காக தூங்காமல் இருந்தாங்கன்னா இதெல்லாம் வரலாம். ஓகே, இப்போ வந்து அம்மாக்களுக்கு மனநலம் அதுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மாவுக்கு மனநலம் ரொம்ப முக்கியம்? ஏன் அது காரணம் என்ன? அம்மா தான் வந்து வீட்டில் அவங்கள குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க, வீடையும் மெயின்டைன் பண்ணி, அதோட ஆஃபீஸ்க்கும் போகிறப்ப மதர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. பட் இப்போ ஒரு சேஞ்சிங் ட்ரெண்டும் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஆண்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அது மாறி இருக்கு இப்போ. அந்த மாதிரி கண்டினியூஸாக பட் ரெஸ்டே இல்லாத ஒரு வேலை அப்படின்னா தாய்மை தான் இல்லையா? ஸோ அந்த டயர்டானாலும் எனக்கு ஒரு வழி கிடையாது, என்னால் உட்கார முடியாது, அந்த வேலையை செஞ்சுட்டு தான் உட்காரணும். அந்த மாதிரி குழந்தை பசியோடு இருக்கும், எஸ்பெஷலி யங் மதர்ஸாக இருக்கவங்களுக்கு. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம், இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் இதெல்லாம். ஸோ ப்ரெக்னன்சியில் அதெல்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகே, சூன் ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது குறையுது. ஸோ அது குறையும் போது தான் இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில விதமான மனநல பாதிப்புகள் வரலாம். பட் ஒரு மதரோட இது லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை இது போகிறது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிமெனோபாசல் சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யங் மதர்ஸ் வந்து குழந்தைங்கள் வளர்ப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஓகே, அது ரிலேட்டடாக வந்து மனநல பிரச்சனைகள் வரலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ஃபோரிக் டிஸார்டர்னு சொல்லுவோம், ப்ரீ மென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர்னு சொல்லிட்டு. அந்த மென்ஸ்ட்ரேஷன் இதுக்கு மாதவிடாய்க்கு 1 வாரம் 2 வாரங்களுக்கு முன்னாடி இருந்து ஒரு நிறையா வந்து மனதளவில் மூடெல்லாம் சேஞ்ச் ஆகும், எரிச்சலாவாங்க, சில பேர் சோகமாவாங்க, அந்த மாதிரி. அதே வந்து வயதாகும் போது ஒரு 45-50 வயசுக்கிட்ட வரும்போது அந்த மெனோபாசல் சிம்டம்ஸ், மாதவிடாய் நிற்கிறதுக்கான சிம்டம்ஸ் வரும். அப்போவும் சில மனநல பாதிப்புகள் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து இந்த ரொம்ப கவலைப்படுறது, இல்லை பதட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். தூக்க பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ஸோ நம்ம ஏஜ் வைஸ் பார்த்தோன்னா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸுங்கிறது மேலே ஏறி இறங்கி போயிட்டே இருக்கிறதுனால ஒரு ஏஜ்லேயும் ஒரு விதமான மனநலம் வரலாம். அதே மெனோபாசலுக்கு அப்புறம் 60 வயசு 55 வயசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டினஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா, அது ரொம்ப அழகான வார்த்தை. குழந்தைங்களையே உலகமாக வாழ்ந்த அம்மாக்கள் இப்போ எஸ்பெஷலி இந்த 50s 60s இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. 60s 70s இருக்கவங்க ஒரு 50-55 வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆகிடுது, வேலைக்கு போயிடுறாங்க, யாருமே வீட்டில் இருக்கிறதில்ல. ஸோ அந்த குருவி கூடுக்குள்ளே இருந்த குருவிகள் எல்லாம் பறந்துட்டு, சின்னதெல்லாம் பறந்துட்டு, தாயும் தந்தையும் நிறைய இடத்துல இப்போ தனியாக இருக்காங்க, இல்லை தாய் தனியாக இருக்கா. அந்த மாதிரி நிலைமையில் வந்து ஒன்றுமே இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போதும் ரொம்ப அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்துக்கு, மனக்கவலைக்கு போகிறவங்க அதுவும் இருக்குது. ரொம்ப ட்ரூ, ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம், ஆனால் நம்ம கூட காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து. வணக்கம்மா. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ரைட்டு. எனக்கு வந்து என்னன்னா, பொதுவா நான் கேட்க வேண்டியது வந்து மனநலம்ங்கிறது வந்து அது ஒரு வியாதி மாதிரி எனக்கு தோணலை. அதை நல்லபடியா வச்சுக்கணும்னா இந்த யங் ஜெனரேஷன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அறிவுரை, அதை டாக்டர் மூலியமா சொன்னா எல்லாருக்கும் நல்லது. நான் அதை இதை நான் முடிச்சுக்கிறேன், ரேடியோவில் நான் கேட்டுக்கிறேன். ஷூர்மா, தேங்க்யூ. ஸோ மனநலம்ங்கிறது மனசை நல்லா வச்சுக்கிற விஷயம். மனநல பிரச்சனைகள்ங்கிறது சின்ன விஷயமா இருக்கும்போது அது வியாதியாக இருக்கிறது இல்லைம்மா. ரொம்ப பெரிய விஷயமா போகும்போது தான் உங்களுக்கு அது ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கும் போது உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கு அந்த மனநலம் பாதிப்பு வந்து நம்மளை தடுக்கும் போது தான் அது ஒரு மனநோயாக போகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சோகமாக இருக்கிறவங்க, கவலையாக இருக்கிறவங்களாம் கொஞ்ச நாளில் பெட்டர் ஆகிடுவாங்க அந்த சுச்சுவேஷன் மாறும் போது. பட் அதுவே தொடர்ந்து இருந்தால் அதுதான் வந்து மனநோய்க்கான அறிகுறிகள். அது அவங்களால வேலையை செய்ய முடியல, அந்த மாதிரி. ஸோ யங்ஸ்டர்ஸ் இதுக்கு வந்து மேடம் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலி, பட் ஐ வில் ட்ரை டு டெல். நான் இப்போ ஒன்று பார்க்குறது என்னென்னா, ட்ரெண்ட் என்னென்னா,
கொஞ்சம் அந்த டவுட்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்த பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் இதிலெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் டைமில் வந்து எப்படின்னா அம்மா சொல்லுவாங்க, சித்தி சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இப்போ அதுலேயே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஐ கேன் அக்செப்ட் தட். அப்போ நம்ம குழந்தை மருத்துவர்கள் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. பட் அதை தாண்டி இந்த காலத்தில் நிறையா வந்து வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் எது கரெக்டு எது தப்புன்னே தெரியாத அளவுக்கு குழப்பப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிறையா அவங்கள பற்றின டவுட் வருது, நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி டவுட்டுங்கனால ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் அந்த குழந்தைய வளர்க்குறதுல ஒரு குழப்பம் இருக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் பிரியங்கா, சென்னையில இருந்து கால் பண்றேன். வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ எனக்கு 4 வயசு 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ 3 இயர்ஸ்ல பாப்பா இருக்காங்க. ஓகேம்மா. இப்போ ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க. ஃபேமிலி சொன்ன மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ்லாம். இப்போ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து ரொம்ப எனக்கு தனிமையா ஆயிடுச்சு. பாப்பா இருக்காங்க. இப்போ பாப்பா வந்து மைல்டு ஆட்டிசம்ல இருக்காங்க. ஓகே ஓகே. ஹஸ்பண்டும் வந்து அந்த அளவுக்கு எல்லாமே வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி தான் புரியுது எல்லாமே சொல்றாங்க. ஸோ அது வந்து என்னால இன்னும் வெளியில வர முடியல. அதனால எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, கோவம் வருது, அப்படியே எதையும் ஷேர் பண்ண முடியல. ஓகேம்மா ஓகேம்மா. ஸோ இந்த ப்ரெக்னன்சி இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அவங்க சொன்னது ரொம்ப சரி. ப்ளஸ் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையோடு வருதுன்னும் போது இன்னுமே வந்து அது டென்ஷனாக இருக்கும். ஸோ நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, முதல்ல அவங்க டாக்டர் பார்த்துட்டாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தளவுக்கு இது கண்டினியூஸாக 3 வயசு சொன்னாங்க இல்லையா குழந்தைக்கு. ஸோ குழந்தைக்கு 3 வயசு இருக்குன்னா ஆட்டிசம் மைல்டான்னு சொன்னாங்க. ஸோ அந்த இருக்கான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கான மருத்துவம் ஆரம்பிக்கணும். மருத்துவம்னா அதுக்கு தகுந்தாப்புல ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, அந்த மாதிரி என்ன அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும், உதவிகளை கொடுக்கணும். அடுத்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மனநல ஆலோசனை பெறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இன்னைக்கு நேரத்தில் 3 வருஷமாக அவங்க அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில நேரம் வந்து அந்த குழந்தைனால அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா குழந்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ணிட்டாலே அவங்களோட டென்ஷன் இன்னும் கொஞ்சம் குறையும். ஓகே. சில சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் இதெல்லாம் மாற்ற முடியாது. பட் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றும் போது இவங்க மனநலத்தை பார்த்துக்கிட்டு குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணும் போது டெஃபினட்டாக அவங்களோட டென்ஷன் குறையும். ஓகே டாக்டர், இப்போ இவங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சப்போஸ் அந்த ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு கிடைக்கலனா அது வந்து எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறது? ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஒரு தனிய மனுஷியாக அந்த 2 குழந்தைங்களையும் வித் அந்த ஆட்டிஸ்டிக் சைல்டோட எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியும்? டு பி வெரி ஃப்ரேங்க், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்மா. ஓகே. மனநலம் லைக் குழந்தை வளர்ப்புங்கிறது இனிமேட்டு வந்து அந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, தாத்தா பாட்டி சித்தப்பா மாமான்னு எல்லாரும் வளர்த்துருவாங்க. இப்போ முக்கால்வாசி எல்லாருமே சிங்கிள் நியூக்ளியர் ஃபேமிலி தான். ஸோ அப்படி இருக்கும் போது குழந்தை வளர்ப்புங்கிறது அம்மாவோட வேலை மட்டும் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். ஆமாம், அப்பா வந்து அவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அது வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அது புரிஞ்சுக்கணும், ஆண்களும் அதுக்கு தயாராகிக்கணும். ஒரு குழந்தை வருதுன்னா ஆண்களும் அதுக்கு தயாராக, அந்த குழந்தைக்கு வேண்டியது அவ்வளோ கேர், அது பணம் மட்டும் இல்லை, அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தைக்கான டைம் நிறைய கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே. ஓகே டாக்டர், நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. இருந்து ராணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. அதாவது இந்த டெலிவரி இருக்குதுல்ல, டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொன்னா, அதாவது மதர் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும், மனசு வந்து இறுக்கமா இருக்கக்கூடாது, இறுக்கமா வச்சுக்கிறதுனாலதான் சிசேரியன் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? சிசேரியன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா. ஸோ அந்த இடுப்பு எலும்பு சொல்லுவாங்கள்ல பெண்களுக்கு,
ஸோ அதெல்லாம் பிரச்சனை இருந்தால் கூட அந்த மாதிரி சிசேரியன் இஷ்யூஸ் வரலாம். இல்லை குழந்தைக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனைகள், அம்மா உடல் அளவில் ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரி இதுதான் ரொம்ப காமனான ரீசனாக இருக்குது. மனசளவில் இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாதுமா. ஓகே, சிசேரியனுக்கு வெறும் டிப்ரெஷன் மட்டும் ரீசன் கிடையாது. ஓகே, இது மாதிரி மேலும் உங்களுடைய சந்தேகங்களை வந்து டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 29860038 295205554 இந்த எண்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே எடுத்துக்கலாம் டாக்டர். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை ஹேண்டில் பண்ண முடியாத நியூ மதர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ கூட ஏதோ ரீசெண்டாக ஒரு ரீலில் பார்க்கும்போது காலையிலலாம் நல்லா தொட்டில் ஆட்டிட்டு இருப்பாங்க, நைட்டு வந்து சாய்ந்தாடுன்னு கோவமா ஆட்டிட்டு நரன்னு பல்ல கடிச்சிட்டு ஆட்டுற அந்த டிப்ரெஷன்லாம் வரும்போது வீட்டிலே இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டாக்டர்? ஷுர். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதை வந்து சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சு அது ஒன்றும் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தங்கன்னு இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய பலம். ஓகே, முதல்ல. ஸோ நான் ஆஸ் ஐ செட் சிவியராக போகும்போது தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் போகிற அளவுக்கு போகும்போது தான் மருத்துவரோட உதவி தேவைப்படுது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுங்கிறது தான் ரொம்ப காமன். ப்ளூஸ். ஸோ அது எப்படின்னா குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த டல் மூடு அது யூஸ்வலாக 2 வாரம் 3 வாரத்தில் பெட்டர் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபேமிலி சப்போர்ட், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், அவங்க கூட வந்து நல்லா வந்து அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு சுச்சுவேஷன், நல்ல ஆரோக்கியமான உணவு, டென்ஷன் கொடுக்காம அவங்களுக்கு எதுவும் இது கொடுக்காம இல்லை அம்மானா இப்படி தான் இருக்கும், நீ வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட், குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிடுவாங்க. ஓகே டாக்டர். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போது கவனிச்சோன்னா நீங்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குது, அதுலேருந்து இல்லை டிப்ரெஷனோ ப்ளூஸோ அது வரும்போது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து வெளியே நிச்சயமா. ஓகே மேடம், இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே வேலைக்கு போகிற தாய்மார்கள் இருக்காங்க, இல்லை வீட்டிலே இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது ஒர்க் பண்ணுற மதர் வந்து இந்த குழந்தைங்களை பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மனநலம் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஷுவர்மா. ஸோ என்ன இது ரொம்ப காமனாக வர்றது என்னென்னா கம்பேரிசன். ஸோ ஒரு நம்ம குழந்தை அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போக முடியாது, குழந்தைய பார்த்துக்கணுங்கிற சூழ்நிலைனால வீட்டில் இருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எல்லாம் சிங்கிள் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால. பட் அவங்களுக்குள்ள அவங்கள விட்டு வச்சது அந்த அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள் குழந்தைங்க பண்ணிடணும். அது அப்பாக்களும் பண்ணுறாங்க, அம்மாக்களும் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஓவர் ப்ரெஷர். ஒரே குழந்தைய வந்து கூட்டிக்கிட்டு ஒரு டெய்லி வந்து 4 to 5 ஒரு கிளாஸ் பாட்டு கிளாஸ், அப்புறம் 5 to 6 டான்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று ஹிந்தி கிளாஸ், இந்த மாதிரி வரிசையாக மல்டி டேலண்ட். ஆமாம், அந்த மாதிரி என் குழந்தைய நான் எல்லாத்துலேயும் ஜாம்பவானாக கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது குழந்தைக்கும் ப்ரெஷர், அவங்களுக்கும் ப்ரெஷர். ஏன்னா நம்ம வீட்டில் 2 குழந்தை இருந்தால் 2 குழந்தையுமே ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இருக்கிற குழந்தைய நம்ம ஒரு குழந்தையும் இன்னொன்று குழந்தையும் வேறு மாதிரி இருக்கும்போது கிளாஸில் ஃபஸ்ட்டு வாங்குறவனையும் நம்ம குழந்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த அகாடமிக் ப்ரெஷர், எஸ்பெஷலி நான் குழந்தை வந்து என் குழந்தையும் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு வந்து புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது அது சம்டைம்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்காது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம டிசைட். ஒரு குழந்தை வந்து ரொம்ப நல்லா வந்து விளையாட்டில் நல்லா இருக்கிற குழந்தை வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ எப்பயுமே இது ஒரு பேலன்ஸ் தானே நேச்சர். ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, இன்னொன்று எல்லாருமே நல்லா படிக்க முடியாது, எல்லாருமே நல்லா விளையாட முடியாது. ஸோ இந்த கம்பேரிசன் எல்லாம் விட்டுட்டு நம்ம குழந்தைக்கு என்ன நல்லா வருதுன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அது சின்ன வயசுலேருந்தே வி கேன் டூ. ஓகே, அது பண்ணும்போது அந்த குழந்தைக்கு என்ன விருப்பங்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம அந்த குழந்தையா வில் ஸ்டார்ட் டெல்லிங். ஸோ அதையும் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக குழந்தையும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும், அம்மா பேரண்ட்ஸாலையும் அதை வந்து அந்த ஃப்யூச்சரை அழகாக கொண்டு போக முடியும். ஓகே, இப்போது இதுவே பேசும்போது படித்த அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மன சவால்கள் என்னென்ன இருக்கும் டாக்டர்? அது படித்தவங்க படிச்சிருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஆமாம். ஸோ நிறைய பேர் இப்போது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் நிறைய பேர் வந்து இல்லத்தரசிகளாக இருப்பாங்க.
பேசும்போது தான் தெரியும் அவங்க வந்து லைக் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. எல்லாம் நல்ல ஸ்கூல் படித்த காலத்தில் காலேஜ் படித்த காலத்துலாம் டாப்பர்ஸ் ரொம்ப நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. பட் குடும்ப சூழ்நிலையால வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம ஊரில் அது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக எஸ்பெஷலி இப்போது ஒரு காசை கேட்கணும் வீட்டுக்காரர்கிட்ட, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் கொடுக்க மாட்டேன், அவங்கள அந்த ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மனசளவில் பாதிக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இப்போது ஏதோ ஒரு ரீசன் அவங்க கணவரோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோ அதை நினச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா, இவ்வளோ படிச்சுட்டு நான் வேலைக்கு போயிருந்தேன்னா, இது பண்ணியிருந்தேன்னா, நான் என் கையில் காசு இருந்திருந்தேன்னா என்னை இப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனை ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் குழப்பங்கள் வரலாம். பட் என்னோட இது எப்படின்னா, விமன் பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த அட்வைஸ் நான் சொல்கிறது 16-15 வயசில் இருக்க பிள்ளைங்க, அதுக்கும் சின்ன பிள்ளைங்களும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், இப்போது நம்ம 40-50 வயசு தாண்டினவங்கள விட்டுடலாம். பட் இனி வர ஜென்ரேஷனுக்கு பெண்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களும் வந்து எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட்டாக அவங்க காசு அவங்களோட இது தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகாத பெண்கள் பற்றி பேசணும். இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் எடுத்துக்கலாமா? இப்போ வந்து என்னை மாதிரி பெண்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, வேலைக்கும் போகணும், குடும்பத்தையும் பாதுகாக்கணும், இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற குழப்பம், அழுத்தம் இதுவே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது, ஐயோ என் குழந்தைக்கு இன்றைக்கி நான் அது பண்ணாமல் விட்டுட்டேனேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு நைட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி மேடம் நான் ஓவர் கம் பண்ணுவேன்? முதல் வேலையாக நம்ம சூப்பர் உமன் கிடையாது. ஓகே எல்லாருமே சூப்பர் உமன் தான். ஆனால் நம்ம அப்படின்னு நம்மளாம் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு அங்கே போனால் தான் சூப்பர் உமன் நினைக்கக்கூடாது. சூப்பர் மதர்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ பிளான் பண்ணுறது அந்த மொதல் விஷயமா நம்ம அந்த கில்ட்டு, அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டுடணும். ஓகே, அது பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுற விஷயங்கள். ஸோ தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இன்டென்ஷன்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும். ஓகே, நம்ம வந்து அம்மானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வரமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சொசைட்டி என்ன வேணால் சொல்லலாம். பட் நம்மளோட மன எண்ணங்கள் வந்து குழந்தை வளர்ப்பில் கரெக்டாக இருந்தாலே போதும். ஓகே, அந்த குழந்தை நல்லா வளரும். ஓகே டாக்டர். ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள இருக்கிற அம்மா எடுத்துக்கலாம். இப்போ அவங்களோட ஒரு பாதிப்பு எப்படி இருக்குன்னா, அவங்களோட மனநலம் எப்படி, ஐயோ இதை ஹேண்டில் பண்ணவே முடியலையே, சேட்டை பண்ணுறான், இப்போ தான் நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சேன், திரும்பி எல்லாத்தையும் கலைச்சி போடுறான், வீடே 2 ஆகுது, எனக்கு திரும்ப வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இப்போ இதே கொஞ்சம் பெரிய பசங்களாயிட்டாங்கன்னா, ஒரு டைமுக்கு மேலே ஆண் பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட பேசவே மாட்டாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்பா அம்மா கிட்ட. இப்போ இந்த டைமில் அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம பிள்ளை கரெக்டாக தான் போதா, நம்ம பிள்ளை கரெக்டாக தான் இருக்கான்ற அந்த டவுட்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு உங்கள் அட்வைஸ் என்ன மேம்? ஸோ அக்செப்டன்ஸ் தான். குழந்தையா இருக்கும்போது ரொம்ப குறும்பு பண்ணுது அப்படின்னா, குழந்தைனா குறும்பு பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும், நல்லா ஓடிடு. அதே குறும்பு எங்கே பண்ணாலும் எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுதுன்னா தான் பிரச்சனை. ஓகே, அது வீட்டில் குறும்பு பண்ணுது, அப்புறம் ஒரு நேரத்தில் சொன்ன பேச்சு கேட்குது, அமைதியாக இருக்குன்னா அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அந்த குழந்தை வந்து அப்படி இருந்தால் தான் அதோட உடம்பு மனசு எல்லாமே நல்லா வளரும், பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வயசு வந்து அந்த எக்ஸ்ப்ளோரிங் வயசு, எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும், கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஆண் குழந்தைகள் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் அம்மா கூட பேச இது. ஸோ அவங்களுக்கும் அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, அடலசன்ஸ், அந்த இந்த 10 பருவம்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பியர் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் முக்கியமாக இருப்பாங்க. ஓகே, அம்மாவுக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த வேவ் லெங்த் வந்து மிஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் இதுக்கும் நான் சொன்ன அந்த முதல் ஆன்சர் தான் அக்செப்டன்ஸ். ரெடி ஆகிக்கணும், நம்ம தயாராகிக்கணும். பையன் பெரிய பையன் ஆகிட்டு இருக்கான், இனி நம்ம கிட்ட வந்து மடியில் உட்கார மாட்டான், நம்ம தோளில் கை போட்டு இது பண்ண முடியாது, சாப்பாடு ஊட்ட முடியாது. நிறைய பிள்ளைங்க அப்படியும் இருக்காங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் மதர்ஸ், அம்மாக்கள் வந்து முதலே தன்னை தயார் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குழந்தை எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பான் அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சிக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த ஏஜுக்கு அவர் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அந்த சோஷியல் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட மாற்றங்கள் நடக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பையனுக்குமே. ஓகே, இப்போ எப்படி வந்து அணுகணும் ஒரு தாய் வந்து அந்த மாதிரி ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வந்து எப்படி அணுகணும் டாக்டர்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஒரு பிரச்சனை சண்டைன்னு வந்ததுன்னா ஏன் வந்தது, நம்ம முதல்ல நீ எதா பண்ணியிருப்ப அப்படிங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப நம்ம வளர்ந்த விதம். நீ என்ன பண்ண, நீ ஏதாவது பண்ணியிருப்ப அதனால தான் இருக்கு அப்படின்வாங்க. கரெக்டாக அதை முதல்ல விட்டுறோம், என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கணும் முதல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்கணும்.
கேட்கணும். லிசனிங். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும். இல்லைனா அது கொஞ்சம் சம்டைம்ஸ் அதை கொஞ்சம் ஆற விட்டு இது பண்ணாலே நிறைய டைம் வந்து அது சரியாக போயிடும். சூப்பராக சொன்னீங்க மேம். ஆக்சுவலாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டாக்டர் என்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட கேட்குறதுக்கு லிசனர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். இந்த குழந்தைகள் மனசு சரியில்லை அப்படிங்கறத சிறிய குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன ரீதியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதுக்கு அடுத்தது மாதிரி டயக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான அந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறது அந்த எவ்வளவு மந்த்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய எந்த ஃபேக்டர்ஸை வச்சு டிசைட் பண்ணுவாங்க? அதை பத்தி சொல்லுங்களேன். ஸோ பிறந்த குழந்தைகள் இல்லை ரொம்ப 1 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க, 2 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்கன்னா ஆக்சுவலி மனநல பாதிப்பு ஆன விஷயங்கள் வந்து உடனே தெரியறது கஷ்டங்க. அதே நேரத்தில் அவங்க டெவலப்மெண்டெல்லாம் நம்ம ஆட்டிசம், இந்த இது ADHD அளவுக்கு அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கிறது, இல்லை ஆட்டிசம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இல்லை மூளை வளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம உடனடியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வைத்தியங்கள் இருக்கிறது. அந்த தெரப்பி சொன்னோம் இல்லையா, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ. ஒரு குழந்தையால் பேச முடியலன்னா அதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். ரொம்ப துருன்னு இருக்குல்ல, ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி அதால் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரிலாம் இது ஒரு சில வைத்தியங்கள், இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். மேடம். ஹலோ சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்க. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சம்பிரமத்திலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. என் குடும்பத்துல வந்துங்க மனைவிக்கும் மகளுக்கும் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஓகே. அவங்க மன அழுத்தத்திலே இருக்காங்க, எப்படி செய்யுதுங்க அவங்களுக்கு? ஓகே ஓகே. ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே இருக்குன்னா நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை பார்த்துடுறது நல்லதுங்க. ஓகே, அதான் பெஸ்ட். அதுதான் பெஸ்ட். ஓகே சார், 2 பேரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மனநல மருத்துவரை அணுகுங்க அப்படிங்கிறது தான் டாக்டரோட ஒரு அட்வைஸாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ காலர்ஸ்க்கு நடுவில் எனக்கு கொஸ்டின் இருக்குது. நம்ம பேசும்போது ஒர்க்கிங் விமன் அவங்க வந்து அந்த எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஷுவர்மா. ஸோ ஒர்க்கிங் உமன் அப்படின்னும் போது அவங்க நான் சொன்ன மாதிரி குடும்பத்தையும் பார்க்கணும், அவங்களையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஒர்க்கை. எது முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஓகே. அந்த பிளான்ங்கிறது வந்து காலையில் எந்திரிச்சு பண்ணுறதோட முதல் நாள் நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சுட்டே இருக்கோம் கையில். ஒரு ஃபோனில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. டு டூ லிஸ்ட், நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இல்லை வீட்டில் நம்ம கிச்சன்லேயோ இல்லை நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரியிற இடத்துலையோ ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு அதில் எழுதிக்கலாம். ஓகே, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு சமையல்லேருந்து இல்லை நம்ம ஒரு பேங்க் வேலை, நம்ம ஒர்க் ரொட்டீன் வேலையிலேருந்து எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிற வேலைகள் என்னென்னங்கிறத நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், காலையில், மதியானம், நைட் என்னென்ன சமைக்க போகிறோம், இல்லை ஒரு வங்கிக்கு போகிற வேலை இருக்கா, வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம முதல் நாள்லேயே பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு காலையில் எந்திரிக்கும் போதே படபடப்பு கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, நமக்கு தெரியும் அது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. அந்த லிஸ்ட்டையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். நம்ம வந்து மல்டி டாஸ்க் பண்ணால் வந்து திறமையானவர்கள் அப்படின்னு கிடையாது. ஓகே, அது வந்து நிறைய நேரம் பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். எந்த வேலையும் ஒழுங்காக முடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணணும் எது முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேலை இன்றைக்கி பண்ணணும்னா இது பண்ணணும், என்றைக்கு இருந்தாலும் நம்ம தான் அந்த வேலையை பண்ண போகிறோம். ஸோ அது பரவாயில்ல, இது வந்து இப்படியே நம்ம டென்ஷனோட எல்லாத்தையும் பண்ணிக்கணும், இல்லை இன்றைக்கி ஆல்ரெடி நிறைய வேலை பண்ணிட்டோம், இன்றைக்கே பண்ணலாமா, இல்லை எது முக்கியமோ அதை முதல்ல பண்ணணும். ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கான நேரத்தை ஒதுக்கிக்கணும். எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்காக ஒதுக்கணும். அதுக்கு மேலே முடிஞ்சாலும் ரொம்ப நல்லது. பட் ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறதோ, இல்லை யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உறவினர்கள்ட்ட பேசுகிறதோ, பிள்ளைங்களோட உட்கார்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலும் நம்ம பண்ணலாம். ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளை பற்றின நம்ம யோசனைகள், எந்த வேலையும் பண்ணாமல் உட்காந்துருந்தா கூட 10 நிமிஷத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். சும்மா இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து ஷேரிங் ஒர்க், அது நம்ம கற்றுக்கணும்.
நான் பண்ணால் மட்டும்தான் இது நல்லா வரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். ஓகே. அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ண வரவங்களும் நீங்கள் நல்லா பண்ணலன்னு சொன்னால் அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே வீட்டில் இருக்க பிள்ளைகளையும் சரி கணவரையும் சரி இன்வால்வ் பண்ணிட்டு வீட்டு வேலைகளை பிரிச்சுக்கிட்டா அந்த அந்த வேலைகளும் உங்களுக்கு சுமையும் குறையும். அதே நேரத்தில் நீங்கள் குழந்தைங்க கணவரோட இன்னும் நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து 10-15 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நம்மளே இழுத்து போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து எனக்கு டயர்டாயிடுச்சு வயசாயிடுச்சு இனி வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம அது பழக்கியிருந்தா தானே வரும். கண்டிப்பாக. ஸோ அது குழந்தையிலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கணும்னு தேவையே கிடையாது. மற்றவங்க கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. ரொம்ப கில்ட் எடுத்துக்கூடாது. நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அவங்க இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்களே நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாமே அப்படிங்கிற அந்த தன்னை பற்றின டவுட்ஸை குறைச்சிக்கணும். ஆமாம். இன்னும் வேறு பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்மார்ட். இப்போ நமக்கு வந்து டெக்னாலஜி வந்து நிறைய விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வீட்டு வேலைகளை குறைச்சிக்கிறதுக்கு நிறைய அப்ளையன்சஸ்லாம் வந்துருச்சு. ஓகே. பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க கற்றுக்கணும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல. ஓகே. அவங்க அப்புறம் வந்து விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. இப்போது அந்த சாட்டர்டே ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த வாரத்துக்கான தேவையான அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் சண்டேயாக இருக்கலாம் இல்லை என்னைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கோ அந்த நாட்களில் ஒரு நாள் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும் வச்சுக்கணும். ஓகே. இன்னொன்று நோ சொல்ல கற்றுக்கணும். என்னால் முடியலன்னா எனக்கு அன்றைக்கி நான் செய்யலைன்னா இட் இஸ் ஓகேன்னு உங்களுக்கு நீங்கள் நோ மற்றவங்களுக்கு சொல்கிறதோட உங்களுக்கு நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கணும். ஆமாம் இன்றைக்கி பரவாயில்ல எனக்கு டயர்டாக இருக்குது நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இதில் நான் கில்ட்டாவோ ஃபீல் பண்ண போகிறதில்ல ஐயோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஓகே எனக்கு இன்றைக்கி முடியல நான் இன்னொரு நாள் பண்ணிக்கிறேன். அது துணி மடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்புறம் நான் தான் மடிக்க போகிறேன் இல்லை பிள்ளைங்களை உட்கார வச்சு மடிச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த வேலை வேண்டாங்கிற நோ சொல்ல கற்றுக்கணும். எக்ஸ்ட்ராவாக யாரோ ஹெல்ப் கேட்குறாங்கன்னா நம்ம தெம்புக்கு மீறி நம்ம பண்ணக்கூடாது. அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. அப்புறம் உதவி கேட்கறதுக்கும் தயங்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கும் தயங்காதீங்க. பழக்கம் இல்லை எப்படி கேட்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகே. ஸோ இன்னொன்று தூக்கம், நல்ல உணவுகள், பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு மிச்சம் மீதி சாப்பிட்றது வேண்டாம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஸோ பிள்ளைங்களுக்கு அது பண்ணிட்டு இன்னொன்று ஒரு இது இப்போது லேட்டஸ்ட்டாக நான் ஒன்று பார்க்குறது என்னென்னா ரொம்ப வந்து ஏஜிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டிசீஸ். ஓகே. ஒரு மதர்ஸ் எஸ்பெஷலி இந்த 40s அந்த மாதிரி இருக்கவங்க 35+ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நிறைய வர்றதோ சுருக்கங்கள் வர்றதோ நார்மல். அதுதான் அது வந்து நம்ம வயசானா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனில் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் நிறைய அந்த ஃபில்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் நினச்சிக்கிறது வந்து சந்தூர் மாம் அந்த மாதிரி அந்த ஒரு இதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. அதனால ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே. ஸோ வந்து வயசாகிறது வந்து நார்மல், அதுதான் வந்து இயற்கை. நம்ம எங்காவே இருக்கணும்னா அது வந்து அது நம்மளோட ஜீனை பொறுத்து தான். ஓகே. நம்ம அம்மா அப்பா ஒல்லியாக இருந்திருந்தாங்கன்னா நம்ம ஒல்லியாக இருப்போம், அவங்க ஸ்கின் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் இப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து அவங்கவுங்களோட மரபு வழியாக வர விஷயங்கள் தான். ஸோ அந்த இதை நான் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நம்ம செல்ஃப் கேர் ரொம்ப லுக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது இந்த ரோல் மாடலிங் சொல்கிறோம் இல்லையா, குழந்தைங்களை நம்மளை பார்த்து தான் வளருது. கண்டிப்பாக ஒரு அக்கேஷனுக்கு பண்ணிக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் குறையும். ஓ நம்ம இப்படி இருந்தால் தான் அழகோ, அப்போ நம்ம இப்போ இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ இது வந்து ரொம்ப வந்து எஸ்பெஷலி அம்மா அந்த மாதிரி பண்ணும் போது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி தாட்ஸ் வரப்போகுது. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயம். ரோல் மாடலிங் நம்மளை பார்த்து தான் அந்த சின்ன வயசுலேருந்து. ஓகே. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து புக்கே படிக்க மாட்டேங்குதுன்னா அம்மா அப்பாவும் புக்கு படிக்கணும், அப்போ தான் படிக்கும். ஸோ ரோல் மாடலிங். டிவி ரொம்ப பார்க்குது, ஃபோன் பார்க்குதுன்னா அம்மா அப்பா அதை குறைச்சிட்டு அவங்க புக் எடுத்து படிக்கணும். ஸோ ஒரு வீட்டில் குழந்தை சத்தமே அப்பா அம்மா ரொம்ப சத்தம் போட்டு கத்த மாட்டாங்கன்னா அந்த வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தையும் சாஃப்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரோல் மாடலிங், பாசிட்டிவ் ரோல் மாடலிங். அதை பார்த்து சமுதாயத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க பார்க்குறது முதல்ல யார் நம்மளை தான். ஸோ நம்ம வந்து
இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கான்ஷியஸாக மாற்றிக்கும் போது குழந்தைங்களுக்கு இன்னும் வளர்ச்சி பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒர்க்கிங் விமன் நம்ம பண்ண போகிறது. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசணும், மனநலம் பற்றி பேசணும். இப்போது டு புட் இன் அ நட்ஷல், நீங்கள் வந்து தாய்மார்களோட மனநலன், அதோட முக்கியத்துவம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ முக்கியத்துவம் நான் சொன்ன மாதிரி முக்கால்வாசி டைம் வந்து அந்த மனநல முக்கியங்கிற விஷயமே நிறைய பேருக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை, அது சரியாக போயிடும், இது வெரி நார்மல் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 50% வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை. நிறைய காமனாக அது இருந்தாலும் அது பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதே இல்லை. அது இருந்தால் தான் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நாளைக்கு குழந்தை வளர்ச்சி மனசளவுலையும் உடல் அளவுலையும் குடும்பத்தோட சூழ்நிலை. அம்மா மனசு நல்லா இருந்தால் தானே ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக அம்மா வந்து எப்பயுமே கோவமாகவே டென்ஷனாகவே இருக்காங்க, இல்லை சோகமாகவே இருக்காங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலையும் வந்து நல்லா இருக்காது. ஓகே. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அம்மாவோட மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம் அம்மாவோட மனநலத்தில். ஓகே, சூப்பர். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து உங்களுடைய சூப்பரான சிந்தனைகள், ரொம்ப முக்கியமான கருத்துக்களெல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.